இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மைக் செட் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். என்னங்க சவுண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, கம்மி பண்ண சொல்லுங்க. ஒரு நிமிஷம். டேய் டிஜே யா ப்ரோ, சவுண்ட் அதிகமா இருக்கு, கொஞ்சம் கம் பண்றா. ப்ரோ எல்லாம் வைப் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. அடிச்சு கம் பண்ணு. ஓகே சொல்லிட்டமா. இவன் எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்துருக்கான் தெரியுமா? இப்போ ஒண்ணுமே சவுண்ட் தெரியாது வச்சே அவனும் போல இருக்கு. அவன் அந்த குடும்பம். இல்ல பொண்ணுக்கு நாகதோஷமாண்டா. கல்யாணம் பண்ண மாப்பிள்ள உடனே செத்துருவானா? தெரியும் மாப்பிள்ள செத்துருவானா? சொல்லவே இல்ல. அதெல்லாம் ஒண்ணுங்க மச்சான், அந்த ஆளுக்கு சொட்டான்னு நினைக்கிறேன். அவன் தள்ள வச்சது விக்கி மாரியே இருக்குது. இல்ல ஒரிஜினல்மா. சொட்டையை விட்றா, பொண்ணு கன்சீவ் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். வயிறுலாம் உப்பி போயிருக்கு. சார் ரொம்ப ஃபீல் பண்றீங்க உங்க பொண்ணா? ஆளுப்பா. ஆளா ஆளா? உங்க பேரு? ரங்கராய சக்திவேல். நீ ஏன்டா சோகமா இருக்க? அப்ப சந்திராவது ஆளு மச்சான். யார் இந்த பொண்ணா? இந்த பையனா? பையன் ஸ்ரீராம். என்ன சொல்றாங்க? அவங்க வளராங்க. அட கடவுளே. விட்டா ஆம்பளே சவுண்ட் சொல்லுவாங்க. ஏத்து. யோ டிஜே ப்ரோ சவுண்ட் ஃபுல்லா வைடா. ஒரு பையன் பேசுறது கேட்க கூட மண்டபத்துல. ஓகேமா? அட பாவி, எல்லா மண்டபத்திலும் டிஜே சவுண்ட் அதிகமாக வைக்கிறது, மற்றவங்க எவன் பேசுறது கேட்க கூடாதுக்காக தானா? அதான் போல. எனக்கு விளங்குது. போட்டு எடுங்கண்ணே. ஆனா தக்லேஃபுக்கு ஒரு அடி போட்டாங்க. இப்படிதான் இருக்கும். ரியாலிட்டி இப்படியா இருக்கும். ஐயோ, இவருக்கு தான் உண்மையிலே கல்யாணம் ஆயிடுச்சு. இப்படி கட்டு அப்படி கட்டுன்னு சொல்லியே குழம்பிடுவாங்க. நான் கல்யாணம் பண்ணிருப்பார்ல, அது தெரியும். இவரு எல்லாம் இருப்பாங்கன்னு நினைப்போம். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தானே, ரியாலிட்டி வேற மாதிரி. கனவுதான் போங்க. இல்லை, அன்னைக்கு மட்டும் அப்படி இருக்கும் ரியாலிட்டி. சார் இங்க கொஞ்சம் பாருங்க சார். இப்படி கட்டு அப்படி கட்டு. இப்படியா? அவன் வேற கேமராமேன் சாவடிப்பான். சார் இங்க பாருங்க சார், அங்க என்ன சார் பண்றீங்க? ஐயர் ஒரு பக்கம் கத்துவாரு. நல்ல நேரம் போடுக்கல கட்டு. பொண்ணு கட்டி விட்டு பின்னாடி இருக்கும். யாரை கட்டிங்க? குடுத்தா மட்டும் போதும். பின்னாடி இருப்பாங்க. ஷாக் இல்ல, சிரிங்க சார். நான் தாலி கட்டவே இல்லடா. பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ். ஹலோ, அதான் ரிங்டோனா? நாங்க எப்படி ஏத்திட்டு இருக்கோம்? தாமரோட ஆள் இல்லையா? டேய், தாமரோட ஆள் இல்லையா? வா, அது வந்து போய் தாமரை போட்டு வருவோம். இன்னும் நான் ஏத்திட்டு இருக்கேன்.
ஆமா ஆமா நாங்களும் இப்படிதான் டான்ஸ் ஜாலியா அண்ணன் தான் நல்லா கஷ்டப்படுறோம். எல்லா இதுலயும் இப்படிதான் இருப்பாங்க. ஹலோ? பசங்க தான் கஷ்டப்படுவாங்க. மண்டபத்துல 12 சிலிண்டர் வேணுமா? ஓட்டம். வழி கிடையாது, செஞ்சுதான் ஆகணும். ஹலோ எங்க ஏய் சொந்தக்காரலாம் வந்துட்டாங்களா போய் கூட்டு வரணுமா? வந்துட்டேன் தம்பி தண்ணி கார்டு தீர்ந்து போச்சா? சத்த போய் வாங்கினோம். சரிப்பா தம்பி பூ பார்த்தலையா? சத்த போய் மார்க்கெட்ட போய் வாங்கினோம். சரி ஐயோ ஜாமான்ல சந்தனம் இல்லையாண்டா, சத்த போய் வாங்கிட்டு வந்துடுறாடே. ஆமா நீ கேட்ட 2 ஜோடி மாலை. சரிப்பா, இது பத்தாதா? இன்னும் ஒரு 3 ஜோடி மாலை வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. பாவமால இருக்கு. ஈட்டிங் யார் வீட்டு கல்யாணம் தெரியலடா. ஓஹோ யார் வீட்டு கல்யாணம் தெரியும் சார். யாருக்கு லைட் பாக்குறது? வாங்க இந்த பக்கம். டேய் கத்தாதடா. கொஞ்சம் சிஸ்டம் மாதிரி வச்சுக்கடா, அப்பதான் மாட்ட மாட்டோம். தம்பி நீங்க யார் வீடு? முன்ன பின்ன நான் உங்களை பார்த்ததே கிடையாது. மேக்ஸிமம் கூட்டமா இருக்கிறத கேட்க மாட்டாங்க. ஐயோ மாட்டிக்காம சவுனுமே. கூட்டம் இல்லாத கல்யாணத்துக்கு தான் போகக்கூடாது. பொண்ணு இவ சொல்லுவா. ஐயோ கூத்துட்டாங்களே, சமாளிப்போம். மாப்பிள்ளை வீடு இருந்தானே, பொண்ணு வீடு இருந்தானே, கல்யாண வீடு. கல்யாணம் நிறைய இருக்குல்ல, நாளைக்கு காலையில் முகூர்த்தம் வேற இருக்கு. போய் ஆக வேண்டிய கல்யாணம் பாருங்க. போங்க தம்பி. அதுக்கு நீங்க கல்யாண வீடு தானே போயிருக்கீங்க. நீங்க கல்யாண வீடு இல்லையா? பாலிடெக் வீடா? இல்ல இல்ல மண்டபம். இது மஞ்சள் நீராட்டு விழா. அப்ப மஞ்சள் வேணும் தான். மாப்பிள்ளை போய் கார் கொண்டு போறா. பாவம் சாப்பிட்டு போயிருப்பான். எங்க போற நீ? அண்ணே சாப்பிட்டு போனேன். ஏமா என்னம்மா இதெல்லாம்? ஐயோ என்ன இதெல்லாம்? ஒரு நிமிஷமா. டீச்சர் சொல்லுங்க ப்ரோ. பாட்ட மாத்திரா உனக்கு இப்படி ஆடிட்டு இருந்தீங்க, கல்யாணம் பண்ணி உண்டுண்டா. ஓகே ப்ரோ. என்ன பாட்டு போட்டா ஆடுவாங்க. அதுக்கு அதே உட்காருவோம். என்னடா பண்றீங்க? கல்யாணம் இதான் சொல்லுமா? என்னங்க பண்றீங்க? ஒரு நிமிஷமா. சொல்லுங்க ப்ரோ. ஏதாவது பக்தி படலா போடுறா. ஓகே ப்ரோ. பாட்டா போட்டு ஏதோ லவ் ஃபெயிலி சாங் போடுறா. சரி ஓகே ப்ரோ, இந்த பாட்டை போட்டு எல்லாரும் ஆஃப் பண்றேன். அவரே அழுவுற. சொல்லுங்க ப்ரோ. ஏதாவது பாட்டு போட்டு என் கல்யாணத்தை காப்பாத்துறா ப்ளீஸ்ரா. இப்போ போடுறேன் ப்ரோ. சூப்பர்ரா.
எல்லாம் சரக்கு. டீசென்ட்டான ஃப்ரெண்ட்ஸா? இது ஒண்ணுதான் கேடு. ஃபர்ஸ்ட் நைட். ஐயோ எனக்கு ஃபர்ஸ்ட் நைட். என்னங்க? பால். பால். ஆரம்பிக்கலாமா? இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட ஹெல்ப் பண்ணா சீக்கிரமா ஆரம்பிச்சிடலாம். ஐயோ செத்தா அது கல்றதுக்குள்ள விடிஞ்சுது. மெதுவா. சரி சரி சரி. ஆளே மாறிடும். 10 ஆயிடுச்சா? ஆமா, அத்தனை குத்தி வச்சிருப்பாங்க மண்டையில. ஐயோ டைம் ஆகுது. இருக்கும் உண்மைதான். Many hours later. முடிஞ்சிச்சா? இருங்க, மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு வந்துறேன். போச்சு. அதான் போகுது. தேங்கி வைக்கிறாங்க. நான் வேற பொண்ணு மாறி இருக்கணும்னு நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் நினைச்சேன். அம்மா, நீங்க யாரு? ரெடியா? விடிஞ்சிச்சோ? பொழுது விடிஞ்சிடுச்சு. கோயிலுக்கு போன 2 பேரும் வெளியே வரீங்களா? ம்? 6 மணிக்கே கோயிலுக்கு போவீங்களா? சீக்கிரம் கோயில் கிளம்பு. மாப்பிள்ள நைட்லாம் தூங்கல போலையே. கண்ணுகள்லாம் சிவந்திருக்கு. ஜாலியாக இருக்கிற போலையே. தூங்கல. வெக்கன்னா மாப்பிள்ளைக்கு. நல்லா இருந்துச்சு. இது இருக்காங்க அந்த மாதிரி இந்த கல்யாணத்துக்கு போய் இந்த ஆடுறது. அதாவது ஆடணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன பாட்டு போட்டாலும் ஆடுவாங்க. ஆமா. அது ஒன்றும் பண்ண முடியாது. நான் தான் இருந்தா பரவாயில்ல, உள்ள வந்து ஆமா. அப்படி இருந்தா என்ன பண்ணும்? அது என்ன பாட்டு போட்டாலும் பாட்டே போடுறாங்களும் ஆடுவாங்க. ஆமா. அது கூட நிறைய கல்யாணம் ஆமா ஆமா. அதே மாதிரி இந்த தெரியாத கல்யாண வீட்டுலாம் நானும் ஒரு 2 வாட்டியோ 1 வாட்டியோ சாப்பிட்டுருக்கேன். நானும் மாட்டேன். ஆனா கூட்டமா இருக்கிற இடத்துக்கா போய் சாப்பிடணும். அப்ப திடீர்னு அது வேற ஏதோ ஊரு எங்கேயோ போயிருந்தோம். அப்போ டக்குனு ஹோட்டல் கண்டுபிடிக்க முடியல. அப்போ பார்த்தா கல்யாணம் இருந்துச்சு. சரி, இதுக்கு மேல ஹோட்டல் எப்போ கண்டுபிடிச்சு எப்போ சாப்பிடுறதுன்னு சரி இங்க போய் சாப்பிட்டோம்னு போய் சாப்பிட்டோம். தெரிஞ்ச கல்யாணத்துல கேட்பாங்க ஓகே, தெரியாத கல்யாணத்துல கேட்பாங்க ஓகே. தெரிஞ்ச கல்யாணத்திலேயே என்ன நிறைய பேர் கேட்பாங்க, யாருன்னு தெரியாது மோஸ்ட்லி. அப்படி இப்படிலாம் கேட்டது கிடையாது, தெரிஞ்ச கல்யாணம் தான். மேக்சிமம் என்னெல்லாம் கேட்டேன்னா நீ அவங்களோட பொண்ணு இவங்களோட பொண்ணு அப்படி கேட்பாங்க. கூட்டமா இருந்துச்சுன்னா கேட்க மாட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது இப்பெல்லாம் இன்னும் மோசமாயிருச்சு. என்னன்னா இந்த பந்தி போடுறவங்களே அதுக்குன்னு ஆளு வச்சு போடுறாங்களா, இப்போ அவங்களே வேற ஆளுதான். அதனால யாரு சாப்பிடறா யாரு வரான்னு கூட தெரியாது. உட்கார்ந்து சாப்பிடறவங்க யாருக்கு தெரியாது. கிராம சைடுனா கண்டுபிடிச்சிருவாங்க. சிட்டி சைடுல யாருக்குமே தெரியாது. அதான் கூட்டம் கம்மியா இருந்துச்சுன்னா மாட்டிப்போங்க. இந்த அளவுக்கு அடிக்க மாட்டாங்க. சில பேர் தான் கொஞ்சம் மோசமா பிஹேவ் பண்ணுவாங்க. சில பேர் சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. பாட்டை ஆஃப் பண்ண உடனே எல்லா இதையும் அப்படியே பேசுறவங்க நிறைய பேர் பேசுவாங்க. அந்த மோன சவுண்ட்ல கேட்காது. இல்லைன்னா இந்த மாதிரிதான் பேசுவாங்க. ஆமா, பேசுறவங்க எல்லா கல்யாணத்துலயும் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, வரதட்சணை கொடுக்குறாங்களா, அந்த இவ்வளோ வரதட்சணை வாங்கியிருக்காங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஏதோ குறை இருக்கும், அதான் வரதட்சணை கொடுத்துருக்காங்க. இப்போ வரதட்சணை வாங்கினா மாப்பிள்ளைக்கு ஏதாவது குறை இருக்கும், அதான் வரதட்சணை வாங்குவாங்க. அதாவது வாங்கினாலும் தப்பு வாங்கினாலும் தப்பு. ஆமா, ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்